ஒரு நாள் டிவிக்கே காரனா இருந்து பார், அப்போ தெரியும் என் வலியும் வேதனையும். டிஎம்கே காரங்க கிட்ட மிதி வாங்கணும், ஏடிஎம்கே காரங்க கிட்ட அடி வாங்கணும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட முட்டு கொடுக்கணும். எங்க ஆபீஸ் வந்து பார், எவ்வளோ ரீல்ஸ் போடுறோம், எவ்வளோ பொய் பேசுறோம், எவ்வளோ ஸ்டிக்கர் ஓட்டுறோம். அண்ணன் கியூட்டா இருக்காருன்னு மக்களை நம்ப வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு வந்து பார். ரோல் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். எனக்கு பரிச்சயமில்லாத வாக்காளர் துவங்குவதற்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையோ காணோம். அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக இல்லாமல் இந்தி கூட்டணி முழுமை பெறாது. மூன்றாவதாக மாநிலங்களிலே அதிக சக்தி வாய்ந்த கட்சிகளை எல்லாம் வைத்து ஒரு புதிய கூட்டணியை மூன்றாவது வியாதியை உருவாக்கக்கூடாது என்ற வகையிலே அதற்கான விதைகள் போடப்பட்டிருக்கின்றன. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. நம்ம இது நாட்டு முதலமைச்சர் யாருன்னு? நம்ம நாட்டு முதலமைச்சர் விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான். இவர் தான் இனி வருஷ காலமா கடைசி வரைக்கும் அவர் தான் இருப்பார். எங்க இருப்பாரு? அவர் முதலமைச்சரா இருப்பார். அவர் தான் நல்லா செய்வார். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். அவர் தான் நல்லா செய்வார். ட்ரை பண்றேன் மேடம். என்ன செய்வாரு? எல்லாம் செய்யறாரு. இப்ப நல்லா இருக்கு. ஆஸ்பத்திரி எல்லாமே நல்லா செய்யறாரு. நல்லா செய்ய. இப்ப டாக்டரா இருக்காரு அவரு. Hey Ram, the days have changed man. டாக்டர் அப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு நீங்க? விஜய் வந்து எல்லாம் நல்லா கரெக்டா செய்யறாரு. ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சரி, நல்ல மனுஷன். நீங்க விஜய்க்கு தான் சப்போர்ட். என்னன்னா பரவேசி பயிலுங்க. நல்ல அரசியல் நல்லா நடத்துறாரு. இனிமேலு ஊழல் லஞ்சம் கிஞ்சம் எங்கேயும் 10 ரூபா கொடுக்காம அவர் அரசியல் நல்லா பாக்குறாரு. நல்லா பாக்காரு. ஆமா, நான் ஒரு பீடி 10 வச்சுக்கிட்டுமா? இல்ல பீடி அப்புறமா 10 வச்சுக்கோங்க. டிவில பின்ன வரும்ல. அப்படியா? இனி அவர் சாகுற வரைக்கும் அவரு தான்ப்பா. எவருதான்? விஜய் தான். விஜய் ஜோசப் தான். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் போற போக்குல எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். இவரு திருவள்ளுவர் தெரியுமா நமக்கு? அவர் யாரா இருக்கட்டும். அடே பேயில போமா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. அவரு தான் நல்ல அரசியல் போட்டுறாரு. யார்? திருவள்ளுவரா? விஜய். முதலமைச்சர் யாருன்னு உனக்கே தெரியாம இருக்கு. இப்ப வேண்ட கேட்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விஜய் ஜோசப். விஜய் ஜோசப் அவர்தான். 50 ஆண்டுகளா செய்யாத இனிமே என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாட்டோட சிஎம் யார்? அப்போ சிஎம் அவர்தான். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஓ, ரெண்டுமே அவர்தானோ? என்கிட்ட எதுவும் கேள்விகள் தமிழ்நாடு சிஎம் விஜய் முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் அவர் தானே. அவர் எப்படி ஒரே நேரத்துல 2 பொசிஷன்ல இருக்க முடியும்? இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. உங்க உடம்புல கை வச்சா ரொம்ப தப்பு. அது இடுப்புக்கு கீழே பேக்.
நீ அங்க கை வச்ச பெரிய தப்பு. ரெண்டாவது டெஸ்ட். இந்த இடத்துல கை வச்சது உங்க கூட விளையாட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும், பாடம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தாலும், எதிர் வீட்டு அங்கிளா இருந்தாலும், ஏன் நம்ம வீட்டுல தாத்தாவாகட்டும், மாமாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அவன் பெரியப்பாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போறோம் சார்? தமிழ்நாடு அரசு என்ன சார்? பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத, நான் யாரு வெறும் டுபாக்கூர். கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அம்சம்னு வச்சுக்கோங்க, காவேரியை கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட். சரியா வர மாட்டான்டாங்கற. சரியா வருவானே. என்னடா சரியா வருவானா? நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ எப்பறா சரியா வருவ? சார், கர்நாடகாவை பத்தி 2 ரீல்ஸ் எடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா ஓடும் சார். இல்ல இங்க ரீல்ஸ் எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க வேண்டாம், உங்க ஊர்லயே இருங்க. ஐயோ போச்சே. என்ன பொசுக்குன்னு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் பக்கெட்டோட ரெடியா இருக்காருப்பா. விட்டீங்கன்னா நேரா வந்து காவிரில இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து இங்க விவசாயிகள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்களேப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்னடா அவங்க நொன்னன் வந்து பக்கத்து ஊருக்காரன் ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ நீங்க பிஜேபி கூட இருக்கிற கள்ள கூட்டணி, நீங்க பிஜேபி பி டீம்ங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இந்த ஒரு காங்கிரஸ்காரனுக்கு தான் தெரியல, ஆனா கர்நாடகா காங்கிரஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தோணுது. பல ரீல்ஸ் போச்சேப்பா. ஃபயர் விட்டு இங்க 6 பேர் வயசானவங்க இறந்த மேட்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. விவசாயிகள் போராட்டம் வந்துட்டு புதன்கிழமை நடக்கிறது வந்துட்டு பாத்தீங்களா, அண்ணன் அங்க போய் நேர்லயே பேசிட்டாரு, டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்படி எல்லா பிளான்லயும் மண்ணத்துக்கு போட்டானே இந்த டி.கே. சிவகுமார். அதான் உங்களை அமைச்சூரு அப்பாடா டிஎம்கே ஆட்சி போயிடுச்சு, இனிமேல் நாங்க தண்ணி தர வேணாம்னு அன்னைக்கே சொல்லிட்டானே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து திருன்னு முடிச்சுட்டே இருந்தேன். சரி வந்து அனி ரோஸை பார்த்துட்டு ஆள் கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருட்டு மொழியா இருந்தது. என்னடா அவன் சரியில்லாம இருக்கேன், இப்படியே விட்டா கேமரா பேக்க தூக்கி கொண்டாலும் ஓடி போவேன் அப்படின்ட்டு இந்த நேரத்தை எப்படி சனம் செட்டியை பத்தி விட்டாங்க. அது மாதிரி நானும் இவனை திட்டி பத்தி விட்டேன். தம்பி அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க. வருங்கால மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுவும் இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் எதுவும் ரிவென்ஸ் எடுத்துறாதீங்க, மன்னிச்சுக்குங்க. எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க தம்பி. நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் ரீல்ஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரியே. அப்பா எங்கன்னு காணும் தேடினீங்களே, இப்போ தெர்றாரா? டாடிஸ் ஹோம். வருஷம் 9,60,000 பேருக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு மேல பில் வந்திருக்கு. வெக்கமா இல்ல? எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவ்வளவு கம்ப்ளைண்ட் வரல. 3.7 lakhs மட்டும் இல்ல, 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்ப ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் திமுங்களா எப்படி 3.7 lakhs மட்டும் இல்ல, 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்ப ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வரியா? இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அவங்களுக்கு பாலிடிக்ஸே கிடையாது. நாம் எத்தகைய கட்சியால் ஆளப்படுகிறோம் என்றால் அரசியல் தன்மை அற்ற மினிமம் அரசியல் தன்மை கொண்ட ஒரு 5% இருக்கலாம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். 0ல இருந்து 5% அரசியல் தன்மை கொண்ட ஒரு கட்சியால் நாம் ஆளப்படுகிறோம். அவங்க பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எதை பத்தியுமே பேசுறது கிடையாது, யாருமே பேசுறது கிடையாது. பாலிடிக்ஸே இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கு. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது.
இது ரொம்ப வினோதமான ஒரு சூழல். இது ஒரு பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. என்ன பேராபத்து? டிபாலிட்டிசேஷன் இஸ் நாட் ஆக்சுவலா அரசியலற்ற தன்மை என்பது அரசியலற்ற தன்மை இல்ல, அது ஒரு டீப் பாலிடிக்ஸ். அது இதுலயுமே ஒரு ஸ்டேட்டஸ் கோவை ஆதரிக்கிறது, மோடி கவர்மெண்ட் ஆதரிக்கிறது. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கரீபியன் பகுதியில் உள்ள தீவான பியூட்டோ ரிகோவில் அமெரிக்கா கூடுதல் படைகளை குவித்து வருகிறது. ஆஸ்பிரே விமானங்கள், கடற்படை கப்பல்கள் மற்றும் கூடுதல் படைகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. அண்ணன் விஜய் எம்ஜிஆர் ஆகலாம், அப்படியே நடிச்சு 4-5 நடிகையோட அப்படியே 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 ஆகலாம். ஆனா கலைஞராக முடியாது. கலைஞராகணும்னா உண்மையா உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக சிறைக்கு போகணும், மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரணும். இதெல்லாம் எங்க அண்ணன் விஜய் செய்ய முடியாது. அதனால எல்லாரும் சொல்றாங்க விஜய் எம்ஜிஆர் ஆகிட்டார், அவரும் எம்ஜிஆர் ஆகலாம். ஆனா கலைஞரை என்னைக்குமே விஜய் ஆக முடியாது. போச்சடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ண? ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. கட்டபொம்மை ஊர் எனக்கு, சொட்டை என்ன பேர் எனக்கு அப்படின்னு ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருக்காங்க போஸ்ட்ல. இவங்கெல்லாம் மினிஸ்டரா ரீல்ஸ் பைத்தியம் முடிச்சு அலைகிறானுங்க. நம்ம மாண்பு முதலமைச்சர் விஜய் வந்து ஸ்டேஜில் ஏறி இந்த கேண்டிடேட் விஜய், அந்த தொகுதி கேண்டிடேட் விஜய், எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் விஜய்ன்னு சொல்லிட்டு கேனத்தனமா பேசுனதை கேட்டு இவனுக்கு ஓட்டு போட்டானுங்களா, அதோட விளைவு தான் இது. மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். இன்னைக்கு பார்த்தா ஒரு விஜய் என்னன்னா ஸ்டேடியம்ல உட்காந்து பவுடர் இருக்கிறான், இன்னொரு விஜய் என்னன்னா நான் டயர் இன்ஸ்பெக்ஷன் பண்றேன் டயர் போய் நக்கிறான், இன்னொரு விஜய் வந்து இது பொம்பளை விஜய் ஒன்று இருக்கு. இந்த அம்மா பார்த்து ஆடியோவா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பெரிய பாஷா பாய் மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல. போ தெரியும் இந்த அம்மாவோட வண்டை வரலாம். ஒரு விஜய் போய் பிரஸ் ரிப்போர்ட் அடிக்கிறான், மற்ற எல்லா விஜயும் விஜய் படத்தை பார்த்து குளிங்க அழுகுறானுங்க. எம்எல்ஏக்களே நிலைமையில இருந்தா இந்த கட்சியில கவுன்சிலர்ஸ் நிக்கிறவங்களாம் எப்படி இருப்பான்னு நினைக்கும் போதே ஒரே படப்பிடிப்பா இருக்கு. ஆண்டவா, இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்கா? இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிடும். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. அரே தீவானோ என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் டான் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா.